ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கும்பராசி என்பர்களே, டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறது? பாதகமான விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? கவனமாக இருக்கணுமா? இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்கள் வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. டிசம்பர் மாதத்தில் பொதுவாக வருஷம் முடியுது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் செய்வாங்க. நிறைய கம்பெனியில் இந்த லே ஆஃப்னு சொல்லி வேலையிலிருந்து நிறைய பேரை எடுப்பாங்க. இப்போ இதில் உங்கள் பேர் இருக்காது. அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துலேருந்து நிறைய பேரை வேலையிலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம், பதட்டம் இருக்கும். நம்ம பேரும் அதில் இருக்குமோ, வேலையிலேருந்து அனுப்பிடுவாங்களோ, இதை நம்பி நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருக்கும். இப்போது அதில் உங்கள் பேர் இருக்காது. உங்கள் வேலை நீட்டிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் அந்த வேலை நல்லா இருக்குது. அப்புறம் வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, எனக்கு வேலைன்றதே இல்லையா, எனக்கு ஜாதகத்தில் பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறதுக்கு முன்னாடி, சொந்த ஊரில் எனக்கு வேலை இல்லையா, நான் வெளியூர் போனால் தான் வேலை கிடைக்குமா அப்படின்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு மட்டும்தான் தான் இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் போய் தான் பழச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லது உள்ளூர்லேயே வேலை கிடைச்சாலும் அது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் திருப்தியையும் கொடுக்காது. எங்கேயாவது வெளியூர் போனால் தான் அவங்களால நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அப்படியாக உங்களுடைய வேலைன்றது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இந்த டிசம்பர் மாதம் அமைகின்றது. புதுசாக வேலை கிடைக்கிறது, வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை போகாது அப்படின்ற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படுறது, அந்த வேலையில் உயர்வு, ப்ரமோஷன் சொல்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, சுய ஜாதகத்தில் அந்த உத்தியோக பாவம், இதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் சுயஜாதகம் பார்த்துக்கணும். ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இது வேலை சம்பந்தமான ஒரு பலன். வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, அப்போது நீங்கள் அங்கே இன்னும் தொடர்ந்து தங்கணும்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். கும்பராசியிலிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக எங்கே ஹெல்ப் கேட்குறீங்களோ, என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயம் சாதகமாக இருக்குது. இது வேலை சம்மந்தமாக. அப்புறம் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறோம், ஆனால் வருமானம் உயரலை, வேலை அதிகமாகுது ஆனால் வருமானம் உயரலை அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இப்போ வருமானம் அதிகமாகும். இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோன்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு ஜீவன பாவமும் லாப ஆதாயஸ்தானமும் இந்த மாதத்தில் கை கொடுக்கும்படியாக இருக்கின்றது. 6ஆம் இடத்திற்கு வந்த குரு 5லிருந்து பலன் தர வேண்டியவர் தற்காலிகமாக 6ஆம் இடத்திற்கு வந்திருந்தவர் மீண்டும் 5ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அதனால் உங்களுக்கு மறுபடியும் அந்த வேலை ஸ்திரமாயிடும், லாபங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை சொல்லலாம். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால வேலை பற்றி உங்களுக்கு பயமே இருக்காது. வேலை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் செஞ்ச வேலையினால், செய்கிற வேலையினால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையானது ஏற்படும். அந்த அளவிற்கு உங்களால் திறம்பட வேலை பார்க்க முடியும். உங்களிடத்தில் தான் அதிக பொறுப்பை கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒருத்தராக இருந்தாலும் கூட உங்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அந்த விஷயம், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணால் கூட அங்கே தனியாக நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். உங்கள் பெயர் முக்கியமான இடங்களில் வரும். 10ல் சூரியன் இருக்கும்போது இது போல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் நான் ஒரு துறை சார்ந்த விஷயங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அரசியலுக்குள்ளே நான் வரணும், எனக்கு அரசியல் யோகம் இருக்கிறதா, அரசியல்வாதியாக என்னால் பரிமளிக்க முடியுமா, வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான அம்சம் இந்த மாதத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் அதற்காக ஆரம்பிக்கலாம். அடுத்த 2026 எலெக்ஷன்லாம் வரப்போகுதுன்னு சொல்லும்போது இப்போ ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது, நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்குறது, அடிப்படை உறுப்பினராக ஒரு கட்சியில் சேர்றது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்தில் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடியதில் தொடர்பு ஏற்படுகிறது. சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை அந்த இடத்துல ஏற்படுகிறது. குரு பார்க்குற 2 பேரும் சேர்ந்து 11ஆம் இடத்திற்கு வராங்க.
அப்போது இந்த ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம், இந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம். நான் சொந்த ஊரில் போயிட்டு இடம் வாங்கி விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன், கால்நடை வளர்ப்பு செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதுலேயும் நான் வந்து இது போல் என்னுடைய சொந்த இடத்துல சொந்த ஊரில் விவசாயம், அந்த விவசாயத்துலேயும் கூட அந்த மருத்துவம் சம்பந்தமாக மூலிகைகளை பயிரிடலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கான பலனும் பிரத்யேகமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்போது உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தோணிட்டு இருக்குன்னா, இப்போ நான் சொன்னேன்னா தாராளமாக நீங்கள் போய் செய்யலாம். அதாவது நான் வந்து இது போல் ஒரு மூலிகை பயிரை தான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போது செய்யலாம். பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னால் செய்யலாம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதற்கு அம்சம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன பண்ணாலும் அது விற்கலை, அதை விற்றா பிரயோஜனமாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உருப்படியான காரியத்தை செய்யலான் இருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய கல்விக்கு பயன்படுத்தலாம், திருமணத்திற்கு பயன்படுத்தலாம், உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ பசங்களுடைய பிஸ்னஸ்க்கோ அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அதை இப்போ உங்களால் செய்ய முடியும். அப்படி விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கு என்ன வழி, எதனால் விற்கலைன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது உடலில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நோய் நாடி எதனால் இவருக்கு இது வந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்புறம் தான் அதுக்கு என்ன மருந்து என்ன பத்தியன்றதை பார்ப்போம். அதுபோல் உங்களுக்கு அந்த சொத்து வந்து விற்கலைன்னா ஏன் விற்கலை அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அது விற்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். அது கட்டிடமா வெறும் பூமியா அப்படின்றத பார்த்து, அங்கே என்ன தோஷம் இருக்குது ஏன் விற்கலை அப்படின்றத பார்த்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் வந்து விற்க முடியாத சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் வந்து இப்போது இருக்கிறது. அது வந்து மனையாக இருந்தால் அதற்கு ஒரு மாதிரியான வழிமுறையை கடைபிடிக்கணும், கட்டிடமாக இருந்தால் அதற்கு ஒரு மாதிரியான வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும். இதை செய்யலாம். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்கிற பிஸ்னஸை அப்படியே ஒருத்தர்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கை மாற்றுற ஒரு விஷயம் செய்யலான்ற எண்ணம் இருக்கும். வயசாகிடுச்சு இதுக்கு மேலே முடியாது அப்படின்றதுக்காகவோ, வெளிநாடு போகிறேன் அப்படின்றதுக்காகவோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது பண தேவைக்காக அந்த விஷயம் இப்போது நடக்கும். அதுபோல் விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் முடியல, இந்த மாதத்தில் செய்யுங்க. அதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து சூரியோதயத்துக்குள்ளே ஸ்நானம் பண்ணி சூரிய பகவானை தரிசனம் பண்ணணும். அதன் பிறகு ஒரு 7 பேருக்கு வஸ்திரங்களை கொடுக்கணும். அதன் பிறகு இந்த முயற்சியை நீங்கள் செய்தால் பலன் தரும். இதெல்லாம் இந்த மாதத்திற்கான பலன்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது அப்படின்னு கேட்டால் நவக்கிரக சன்னதி. நவக்கிரகங்கள் வந்து பெரும்பாலான ஆலயங்களில் இருக்கும், சிவாலயத்தில் இருக்கும். அந்த நவக்கிரகங்களை 9 முறை பிரதட்சணம் பண்ணி வாங்க. அந்த 9 கிரகங்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை இப்போ நம்ம சொன்னதில் மனசில் நினச்சிட்ருக்கீங்களோ அதற்கான கிரகம் ஒன்று இருக்கும். அந்த கிரகத்திற்கான தானியத்தை நிறைய கொண்டு போய் அங்கே வந்து கொடுக்கறது, தானமாக கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். 9 கிரகத்திற்கும் ஒரு தானியம். இப்போ வந்து நீங்கள் உதாரணமாக திருமணத்திற்கான முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று. இப்போ தொழில் பற்றி தான், பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம நிறைய பேசணும், அது ஒன்று. விற்காத சொத்து விற்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் துவரைன்னு சொல்லக்கூடிய ஒரு தானியம் இருக்கிறது, துவரம் பருப்பு இருக்கிறது. அதை வந்து கொண்டு போய் அங்காரகனிடத்தில் வைத்து அந்த கோவில்லையே குருக்கள் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த வேலையை செய்யலாம். அப்போ இந்த பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும்.